ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். காலையில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாமே போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு இந்த இப்போ நான் போடுற வீடியோ வந்து நல்லா புரியும் உங்களுக்கு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். எவ்வளோ அக்யூரேசினா 100%, 99% அக்யூரேசி. அந்த 1% என்னென்னா, அந்த லாஸ்ட் டார்கெட்டு இன்னும் ஹிட் பண்ணல. அது டைம் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஓகே, ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் நான் 2 பாயிண்ட்டு தான் அடிக்கலை. நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கனாலும், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. நான் செக் பண்ணேன். 100 பாயிண்ட்டுனா ஒரு லாட்டுக்கு 6500 ப்ராஃபிட். நீங்கள் 10 லாட் எடுத்திங்கன்னா 65,000. 10 லாட்டு தேவையில்ல நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு 1000 கிடச்சாலே பெரிய விஷயமா இருக்குது ட்ரேடிங்கில் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ட்ரேடிங் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம் ட்ரேடிங்கு. அதை வந்து நம்ம கற்றுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினீங்கன்னா எங்கன்னா போய் கிளாஸ் போங்க. நான் ஒரு இடத்துல, சென்னையில் ஒரு இடத்துல படித்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்தது. நான் ஓனாக பண்ண தான் எனக்கு வந்து அந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆகிட்டு இப்போ பண்ணுறேன். ஓகே, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்ப அவசியம். இப்போ நான் போடுற வீடியோலாம் பிகினருக்கு செட் ஆகாது. பிகினர்லாம் சும்மா பார்க்காதீங்க. நல்லா நாலேஜ் ஆகிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க மட்டும் என்னோடய வீடியோ பாருங்கள். என்ட்ரி, எக்ஸிட் போட்டால் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதுலேயே நம்ம எடுக்கிற என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உடனே டைரெக்ஷனை மாற்றிக்கிறோம். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன டைரெக்ஷன் முடிவு பண்ணமோ அந்த சைடு தான் மார்க்கெட்டை போக போகுதுன்னு அர்த்தம். 3 என்ட்ரி தான். இந்த 3வது என்ட்ரி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. நம்மளோட மேக்ஸிமமே மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். 15 பாயிண்ட் தான். 15 பாயிண்ட்டு, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 20 பாயிண்ட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு தான் இருக்கும். நம்மளோட கான்செப்ட்னால் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. நான் வந்து எந்த மேஜிக்கு எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து என்னோடய ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா, நேற்று ஷார்ட்ஸு அண்டு ரிசல்ட்டு நேற்று 2வது வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த ரிசல்ட்டையும் பாருங்கள். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் போடுறேன். அதனால் எனக்கு பேச தெரியாது. நான் வாயில் வந்து தான் அடிச்சு விட்றேன். அதில் கொஞ்சம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. விஷயம் நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் சரி, ஓகேவா? நிஃப்டி நான் போட்ட டார்கெட்டு ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிடுச்சு. யாரெல்லாம் பார்த்து எடுத்தீங்கன்னு தெரியாது. ஏன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வியூஸ் கம்மி தான். நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண நினச்சி ஃபீல் பண்ணல. இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்லி ஆகணும்ல. விஷயம் கொஞ்சம், சப்போஸ் நான் போடுற வீடியோலாம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். நீங்கள் இந்த வீடியோ ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், இந்தளவுக்கு அக்யூரசி இருக்குதுன்ட்டு. அட் த சேம் டைமு நீங்கள் வந்து ட்ரேடிங்கை பார்த்து பயப்படாதீங்க. அதான் மெயின். நம்ம லாஸ் ஆகினே இருக்கிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சிம்பிளாக சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் சொல்கிறது சுத்தமாக புரியாது. ஓகே, பாய். எனக்கு அதிகம் இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு. வேணால் எமோஷ்னல் எங்கெங்கே பண்ணான்னு வேணால் ஒரு அது சொல்லிட்டு போயிடும். எமோஷ்னல் எங்கே பண்ணான்னா மார்க் பண்ணுறது எப்படி? ஓகே, ப்ரஷ், சாரி. இதில் வந்து அதிகம் பண்ணது இங்கே தான் எமோஷன். ஏன்னா கிட்டத்தட்ட டார்கெட்டு ஹிட் அடிக்க போய் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டு உள்ளே வந்தாலே அது வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஹியூஜ் டார்கெட்டு. மார்க்கெட் எந்த அளவுக்கு நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நல்ல டார்கெட் கொடுக்கும். ஓகே, இங்கே வந்து டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் இங்கே வந்து செல்லர்ஸு கொஞ்சம் இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் புது என்ட்ரி, இங்கெல்லாம் புது என்ட்ரி நடக்குது. நடந்ததுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் வச்சுட்டானா, பிரேக் அவுட் வச்சவொடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு என்ட்ரி. இதையும் நான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இங்கே செகண்ட் என்ட்ரின்ட்டு போட்டதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயினே வந்துட்டான். அவ்வளோதான் விஷயம். இது
வேறு எதனா டவுட்டுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை ஃபோன் நம்பர் வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்து இது சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணி வெக்ஸ் ஆகிருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும். ஓகே, பாய்.